ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கெலாம் சிம்பிளாக சாம்பார் செய்கிறது எப்படி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. கரம் மசாலாவும் இதுக்கு போட்டு, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், கடுகு, அவ்வளோதான் இந்த கரம் மசாலா. ஒரு பவுலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரை பண்ணிவிட்டு கரம் மசாலா போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஒரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கடல மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா இது கொதி வரக்குள்ளே இது கூட ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி. இது நல்லா திக்காயிடும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் மல்லித்தழை போட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட்